பாருங்க, உன்னை படைக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவா படைக்கிறார். இந்த பெண்ணை உருவாக்கின அந்த மேனுஃபேக்சர் கம்பெனி, அது உருவாக்கினவங்க தெளிவாக இந்த ரீஃபியூல், அடுத்தது இதற்கு வேண்டிய அந்த நாப், அடுத்தது இதுக்கு வேண்டிய இந்த கவர் எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு, இதுவும் கரெக்டாக படைச்சு சரியா என்ன பண்ணுவாங்க, இது உண்டாக்குவாங்க. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்ணயித்தார், எல்லாவற்றையும் பிளான் பண்ணிட்டாரு. அப்போ என் வாழ்க்கை குறித்து தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாரு. இப்போ அந்த திட்டத்தை கெடுத்துக்க முடியாத சாத்தான் என்ன பண்றான், என் வாழ்க்கையில் வருகிறான். அதற்கு எனக்கு உதவி செய்யும்படியாக தேவ திட்டத்தை எனக்கு சொல்லுகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ ஒரு மனுஷனோட, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட கர்த்தர் பேசுவாரு, இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய சித்தம் அல்ல. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் இந்த நபரோட, இல்ல ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாதீங்க, என் விருப்பத்தின்படி நடப்பேன்னா ஆவியானவர் அங்க வரவே மாட்டார். உன் விருப்பத்தின்படி செய்யும். ஆவியானவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்து தேவனுடைய சித்தங்கள், தேவனுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, சபைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடப்பது. ஆமென்.